கொடுத்து தான் ஆகணும். ஜனங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல, கொடுக்கணும் கண்டிப்பாக. எப்போ பார்த்தாலும் இந்த பொங்கல், அரிசி, சர்க்கரை, கரும்பு ஒரு இதை வாங்க முடியாதா நம்மளால? இலவசத்திலே வாங்கி தரலான்னு ஜனங்க நினைக்கக்கூடாது. நம்ம உழைச்சா தான் நம்மளுக்கு சாப்பாடு எல்லாமே. அதனால அவங்க தர 1000 ரூபாய் எனக்கு முக்கியம் இல்லை. கொடுத்தா வாங்க போகிறோம், கொடுக்கல நம்ம என்ன பண்ண போகிறோம்? பதவிக்கு வரேன்னு நல்லா பேசுகிறாங்க யாருமே தான். பதவிக்கு வரேன்னு அப்புறம் எதுவுமே இல்லை, தேவையே இல்லை. அது கூட திமுக நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் ஏன் தான் 1000 ரூபாய் கொடுக்கலன்னு எங்களுக்கும் ஒன்றுமே புரியல. எல்லாருமே எதிர்பார்ப்போதான் இருந்தோம். தரலையா? அப்போ ஊருக்கு போக வேணாம். தரல தான், ஏமாற்றமாக போயிடுச்சு. கொடுப்பாருன்னு தான் பார்த்தேன். எப்போ பார்த்தாலும் இந்த பொங்கல், அரிசி, சர்க்கரை, கரும்பு ஒரு இதை வாங்க முடியாதா நம்மளால? இது எதுக்கு ஒரு கார்டில் வர நம்மளுக்கு தராரு? அதனால நல்லா இல்லை. 8 வருஷமாக கொடுத்துட்டு இருந்தாங்க, கொடுக்கல. ஒரு எதிர்பார்ப்பு தான், தந்துட்டு தான் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. சரி தரல, இது பெருசாக கொடுக்கலன்னா கூட பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது வாங்க கூட இல்லாதையா மக்கள் போயின்னுக்குறாங்க. அந்த அரிசி, இப்போ சர்க்கரை அதெல்லாம் தராமல் நிறுத்திடலாம். என்னை கேட்டால் இது பெருசாக இதில் ஒன்றும் யூஸும் கிடையாது நம்மளுக்கு. தரலையா? அப்போ ஊருக்கு போக வேணாம். நாங்கள் வருஷம் வாங்கிட்டு தான் இருக்கோம். அந்த வருஷம் வாங்கினா ஊருக்கு போகணும்ல. இப்போ ஊருக்கு போக வேணாம், ஜாலியாக இங்கே இருக்கலாம். அதுக்கு வந்துட்டு போயிட்டு திரும்ப ரிட்டன் வரணும். அப்புறம் இன்னும் ரிட்டன் பொங்கலுக்கு போகணும். அதால் இப்போ போக வேணாம். சந்தோஷமா இல்லை, ஊருக்கு போகணுமே அதை வாங்குறதுக்கு. அதால் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி. ஆமாம், ஊரில் தான் இருக்குது. அவங்க அந்த ஊர்லேயும் வாங்கிக்கின்னு கொடுக்கல, அவங்க ஊரில் தான் போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ நான் ரிட்டன் அந்த காசு 1000 ரூபாய் வாங்க போகணும். போயிட்டு ரிட்டன் வந்துட்டு அப்புறம் திரும்ப வந்து நான் பொங்கலுக்கும் போகணும். அதால் கொடுக்காதால இப்போ சந்தோஷம்னு சொல்கிறேன். போன வருஷம் வாங்கினேன், இந்த வருஷம் வாங்கலையே. இல்லை அதான் இந்த வருஷம் தரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெரியலையே என்ன பண்ணாங்களோ. கொடுத்தா வாங்க போகிறோம், கொடுக்கல நம்ம என்ன பண்ண போகிறோம்? பதவிக்கு வரேன்னு நல்லா பேசுகிறாங்க யாருமே தான். பதவிக்கு வரேன்னு அப்புறம் எதுவுமே இல்லை, வெறும் இந்த கரும்பு, அரிசி தேவையே இல்லை. அது கூட தொடர்ந்து 8 வருஷமா பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசுன்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சரி ப்ரோ, இந்த வருஷம் இல்லை, வெறும் அரிசி, பருப்பு, சக்கரை அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. நம்மளை பொறுத்த கவர்மெண்ட் முக்கியம் இல்லைல்ல ப்ரோ. நம்ம உழைச்சா தான் நம்மளுக்கு சாப்பாடு எல்லாமே. அதனால அவங்க தர 1000 ரூபாய் எனக்கு முக்கியம் இல்லை. எங்கள் வீட்டை வந்து நான் வேலைக்கு போனால் தான் சம்பாதிச்சு ஏதாச்சும் பண்ண முடியும் ப்ரோ. மிச்சமில்லை அதில். அதாவது இலவசத்திலே வாங்கி தரலான்னு ஜனங்க நினைக்கக்கூடாது. அதை இல்லைன்னா கொடுத்தா வாங்கிக்க போகிறோம், இல்லைன்னா இல்லைன்ட்டு போக போகிறோம். அதை பெருசுப்படுத்தவே கூடாது. ஏன்னா ஆட்சி நடத்துறது நம்மகிட்ட வாங்கி நம்மகிட்டே திரும்பி தான் தர்றாங்க. என்ன சொல்கிறீங்க? அது இருந்தால் கொடுக்க போகிறாங்க, இல்லைன்னா பொருளாதார சிக்கல், கடன் இருக்குது, கடன் சுமை இருக்குது. ஏன்னா நமக்கு தரலையேங்கிறத மட்டும் நினைக்கக்கூடாது. நாம் சர்க்கார்னால் நம்மள தான் சர்க்கார், நாம் தான் சர்க்கார். நம்ம குழந்தைக்கு நம்ம இருந்தால் சட்டை எடுத்து தர போகிறோம், இல்லைன்னா அடுத்த வருஷம் எடுத்துக்கலாமா? அதுதான் நிலமை. அதனால் இது யாரையும் குறை சொல்கிறதில்ல. குறை சொல்கிறதுனா எல்லாத்தையுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். போன வருஷம் கொடுத்தாங்க, இந்த வருஷம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரிசி, பருப்பு. ஆமாம், அரிசி, பருப்பு, சக்கரை, வெல்லம், கரும்பு தான். 1000 ரூபா தரலன்னு. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ள நிவாரணம் 6000 கொடுத்து அது இல்லாமல் 1000 ரூபா கொடுத்துருந்தாங்க. ஆமாம், 6000 ரூபாய் கொடுத்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த வாட்டி இல்லை, எல்லாரும் எதிர்பார்த்தோம், இல்லை. என்ன பண்ணுறது? திமுக நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் ஏன் தான் 1000 ரூபாய் கொடுக்கலன்னு எங்களுக்கும் ஒன்றுமே புரியல. எல்லாருமே எதிர்பார்ப்போதான் இருந்தோம், ஆனால் கொடுக்கல. என்ன பண்ணுறது? தமிழ்நாடு அரசு வந்து பொங்கல் பரிசு 1000 ரூபா இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஏதாவது பேசிட்டு எனக்கு வேணும்பா. போன வருஷம் வாங்கணும்பா. இந்த வருஷம் இல்லைன்னு சொல்லி 8 வருஷம் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. கொடுத்து தான் ஆகணும். ஜனங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல, கொடுக்கணும் கண்டிப்பாக. இப்போ இந்த வருஷம் கொடுக்காம அடுத்த வருஷம் கொடுப்பாங்களா? என்ன அடுத்த வருஷம் தரல, ஒரு 1000 ரூபா கொடுக்க மாட்டாங்க. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ள நிவாரணம் 6000 சேர்த்து அது இல்லாமல் 1000 ரூபா கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் வெறும் அரிசி, பருப்பு, கரும்பு மட்டும் கொடுக்கணும். யாரும் வேஸ்ட் தானது. 1000 ரூபா கொடுத்தா வாங்குவாங்க மக்கள். 1000 ரூபா இல்லைன்னா வேஸ்ட் தான். அதுக்காகலாம் டோக்கன்லாம் போய் நிற்க முடியாது.